guys, welcome to GMS Learning. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா மெடிக்கல் கோடிங். மெடிக்கல் கோடிங்னா என்ன அப்படின்னா, இது ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் அப்படின்னா, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை ஆல்ஃபா நியூமெரிக்கல் கோட் செட்ஸாக மாற்றுறது. ஆல்ஃபா நியூமெரிக்கல் கோட் செட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஆல்ஃபபெட்ஸும் நம்பர்ஸும் சேர்ந்த கோட் செட்ஸாக அந்த மெடிக்கல் ரெக்கார்டை கன்வெர்ட் பண்ணுறது. அந்த மெடிக்கல் ரெக்கார்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, அந்த பேஷண்ட்டோட டயக்னோசிஸ், டிசீஸ் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, அவங்க எதனால் அஃபெக்ட் பண்ணாங்க, எதனால் என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸில் இருக்கும். அதை ஆல்ஃபா நியூமெரிக்கல் கோட் செட்ஸாக மாற்றுவோம். அதுதான் மெடிக்கல் கோடிங்கோட ப்ராசஸ்ஸு. இதில் மொத்தமாக 3 டைப்ஸ் ஆஃப் கோட் செட்ஸ் இருக்குது. மொதல் கோட் செட் ICD-10CM. ICD-10CMனா என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ் 10th ரிவிஷன் ஆஃப் கிளினிக்கல் மாடிஃபிகேஷன். இதில் டிசீஸ் எல்லா டிசீஸையும் கிளாஸிஃபை பண்ணி ஒரு கோட் செட்ஸ் டிசீஸ், சிம்டம்ஸ், அப்நார்மல் ஃபைண்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே இதில் ஒரு செட் ஆஃப் கோட் செட்டாக A to Zல கோட் செட்ஸை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இதோட அப்டேட் இயர்லி ஒன்ஸ் அக்டோபர் 1 நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு கோட் செட் CPT. CPTனா என்ன அப்படின்னா, பேஷண்ட் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் எடுத்துக்கிறாங்களோ அந்தந்த ப்ரொசீஜருக்கான கோட் செட்ஸ் தான் CPTயில் இருக்கும். இது ஃபுல்லாகவே நம்பர்ஸில் இருக்கும். இதுக்கும் ஆனுவலாக இயர்லி ஒன்ஸ் ஒரு அப்டேட் இருக்கும். அது எப்போயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, Jan 1 அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்து HCPCS என்ன அப்படின்னா, ஹெல்த் கேர் காமன் ப்ரொசீஜர் கோடிங் சிஸ்டம். இதில் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த CPTயில் என்னென்ன கோட் செட்ஸ்லாம் கவர் ஆகலையோ, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை சப்ளைஸோ இல்லை சர்வீஸோ கவர் ஆகலையோ HCPCSல கவர் பண்ணுவாங்க. இந்த 3 கோட் செட்ஸ் வச்சு தான் மெடிக்கல் கோடிங்கை மோஸ்ட்லி நம்ம கோட் பண்ணுவோம். That's all for the session. Thank you guys. See you all in next video.